ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய முதல் வீடியோ. நீங்கள் ஆதரவு தெரிவிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அதை கவனமாக பாருங்கள். எந்தெந்த அளவுகளை வேணுமோ அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு எந்த லிங்க்கில் போகணுங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இங்கேயும் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் அதை வச்சு லாகின் பண்ணுங்கள். இசிஐ மையமாக இருந்தால் இசிஐ மையத்துக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு எப்படி லாகின் ஐடி பாஸ்வேர்டு எடுக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். அடுத்தது சர்வீசஸில் டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூவில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறத செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டப்படுற மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு காமிக்கப்படும் பாருங்கள். இதில் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுத்துருக்கேன், அதையும் கவனமாக படித்து பாருங்கள். கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டெப் இருக்குது. அதில் நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா ஆதார் நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் கேன் நம்பர் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நமக்கு இந்த கேஸில் கேன் நம்பர் இருக்குது, அதான் நான் ஆதார் நம்பர் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம விவரங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரொசீட் கொடுத்து அடுத்தது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கலாம். விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்ததுங்கிற பொத்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டுன்னு அதை கிளிக் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணணும். அது 200 KB தான் வேணும். இப்போ நம்ம தகவல்களை சரி பார்த்துக்கலாம். நம்மளோட தகவல்கள் சரியாக தான் இருக்குது. அப்போ நம்ம அடுத்தது ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். அது பிசி தான் கம்யூனிட்டி. அவங்களோட கேஸ்ட் என்னென்னா சோழிய வேளாளர், அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி உங்களோட டவுன் ஏரோ அப் ஏரோ அவ்வளோத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மதரோட கம்யூனிட்டியும் சேம் தான், அதனால் அதை நம்ம பிசின்னு கொடுத்துக்கிறோம். கீழே சோழிய வேளாளருங்கிறத செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரெக்வஸ்டட் கம்யூனிட்டியும் நமக்கு பிசி சோழிய வேளாளர் தான். ஆல்ரெடி நமக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அப்லோடிங் பேஜுக்கு வந்துடும். நான் முன்னரே சொன்னது போல் செல்ஃப் டிக்ளரேஷனை இங்கேருந்து இந்த காட்டப்படுறதுல டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷனுங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி 200 KB PDF ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது டாக்குமெண்ட்ஸை ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணலாம். அது முடிச்சோன்னா பேமெண்ட் ஸ்டேஜ் நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போது அடுத்தது நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறோம். அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறதுல 200 KB இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே உங்களுக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். என்ன சப்போர்ட்டிங் ஃபார்மேட்டுங்கிறதும் கீழே காமிக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் படித்து தெளிவாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்லைட்லேயும் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை அந்த டைம் ஸ்டாம்ப் போய் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்தது பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுவும் PDFல 200 KB, எதர் ஃபாதர் ஆர் மதர், அப்படி இல்லைன்னா சிப்ளிங்கோடதும் கொடுக்கலாம். சிப்ளிங் அப்படின்னா அவங்க நம்ம கூட பிறந்தவங்க. அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன். நான் முதல்ல சொன்ன மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த பேஜில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி 200 KB எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இதில் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் ஆப்ஷன், இதில் கீழே மேக் பேமெண்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். சிட்டிசன் லாகினாக இருந்தால் UPI டெபிட் கார்டு ஆன்லைன் மூலம் பணம் கட்டலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட் லாகின் இசேவை மையம் நடத்துறீங்க அப்படின்னா வேலெட்டில் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ரீசார்ஜ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிக்கும். இதை அக்ரிங்கிறத கிளிக் பண்ணி டூ யூ ப்ரொசீடுன்னு கேட்கும். அதையும் ஓகே கொடுத்து நீங்கள் அதிலே கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆனோன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணலான்னு கேட்கும். அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கப்படும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அக்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
எனக்கு ஆதரவு கொடுங்க. இதுதான் என்னோட